நம்முடைய செய்தியாளர் சுப்ராமன் தற்போது அரசு மருத்துவமனைக்குள்ளே இருக்கார். வணக்கம் சுப்ராமன். அங்கே தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறவரோட எண்ணிக்கை எவ்வளோ, எப்படி இருக்கு, அந்த நிலைமை எப்படி இருக்கு? கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வந்த அந்த உற்சாகம் என்பது 4 மணிக்கெல்லாம் உற்சாகமாக இருந்த கரூர் தற்போது எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்களும் கண்ணீர் கதைகளுமாகவே கரூர் மருத்துவமனை முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மார்ச்சுவரி பகுதியில் அவரவர்கள் தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய அண்ணன்கள், தங்களுடைய தம்பிகளை இழந்து வாடக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம் மனதை உருக்கக்கூடிய ஒரு காட்சிகளாகவே இருக்கிறது. குறிப்பாக விஜய் வருவதற்கு முன்பாகவே அந்த பகுதியில் குறிப்பாக விஜய் பேச போகிறார் என்று அனைவரும் அந்த ஒரு ஆரவாரத்தில் விஜய் என்ன பேச போகிறார் என்று அவரையே நோக்கி அனைவரும் இருந்தனர். அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதே தெரியாமல் இருந்தது. குறிப்பாக விஜய் அந்த இடத்திற்கு வந்து பேச ஆரம்பித்தவுடன் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதெல்லாம் இந்த சம்பவம் நிகழ்ந்து அங்கிருந்து ஒருவர் ஓடி வந்து ஒருத்தர் இறந்து விட்டார், எல்லாரும் இவரை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க என்று நம்மிடம் பேசுகிறார். அதன் பின்பாக அனைவரும் ஓடுகிறார்கள். கிட்டத்தட்ட 40-50 ஆம்புலன்ஸ்கள் அந்த பகுதி முழுவதும் சுற்றி வருகிறது. அங்கிருந்து இறந்தவர்கள் கை குழந்தைகள் எல்லாம் மூச்சு பேச்சு இல்லாமல் தூக்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த மார்ச்சுவரி பகுதியில் ஏராளமானோர் தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய பெற்றோரையும் இழந்து அந்த கண்ணீர் கடலில் தற்போது அந்த கரூர் மருத்துவமனை முழுவதுமே நிறைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சிகிச்சை பிரிவில் என்பது 100க்கும் மேற்பட்டோர் இந்த சிகிச்சையில் அனுமதிக்கவில்லை, பாதுகாப்பில்லை என்றெல்லாம் கூறி இந்த மார்ச்சுவரி முன்பாகவும் இந்த பொதுமக்கள் அவர்களுக்குள்ளாகவே அந்த வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தங்களுடைய உறவினர்களை இழந்து, அதாவது ஒரு பகுதியில் 34 நபர்கள் கரூர் அந்த மாநகரம் முழுவதுமே தற்போது அந்த பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. அனைவரும் தங்களுடைய உறவுகளை இழந்து இந்த பகுதியில் அவரவர்கள் அந்த சோக காட்சிகளோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு உற்சாகத்தோடு கரூருக்கு வந்தவர்கள் தற்போது பெரும் சோகத்தை சந்தித்திருக்கிறார்கள். கரூர் மருத்துவமனை முழுவதும் அந்த இறந்தவர்களின் உறவினர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஆறுதல் கூறுவது என்று தெரியாமல் அவரவர்கள் ஒருவரை தேற்றிக் கொள்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது, இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்றெல்லாம் அவர்களுக்குள்ளாகவே வாக்குவாதம் ஈடுபடுகிறார்கள். அந்த பகுதி என்பது மிக குறுகிய பகுதி என்றும் அதற்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்ததாகவும், அதே போல இந்த கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களை வெளியே வருவதற்கு கூட, சற்று நடந்து வருவதற்கு கூட ஒரு வழி இல்லாமல் போனதுதான் இந்த விபத்திற்கு பெரும் ஒரு காரணமாக அமைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவர் கீழே விழுந்துட்டார், அவர் மேலே ஒருவர் நடக்கிறார் என்றெல்லாம் அங்கிருப்பவர்கள் சொல்வது பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அங்கிருந்தவர்களை வெளியேற்றுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் விஜய் பேச போகிறார், விஜய் 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 என்று அனைவருமே விஜயை நோக்கியே இருந்தார்கள். விஜய் அவருக்கு என்ன பேச போகிறார், அந்த மைக் ஒர்க் ஆகல, அவர் பேசுறது எங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வெளியே வரவங்களா சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அங்கிருந்து ஒருத்தர் மட்டும் வந்து, ஐயோ ஒருத்தர் இறந்துட்டாருங்க, ஒருத்தர் செத்து போயிட்டாருங்க, வாங்க 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 வாங்கன்னு நம்ம கிட்ட பேசுனதெல்லாம் இன்னும் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அதன் பிறகுதான் காவல்துறை முன்னெடுக்கிறாங்க. அதன் பிறகு தன்னார்வலர்கள் போறாங்க, ஆம்புலன்ஸ் கொண்டு வராங்க, பக்கத்துல இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு அங்க அவர்களுக்கு சிகிச்சை எல்லாம் அளிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு அந்த சிகிச்சை எல்லாம் எடுத்து வரப்பட்ட அனைத்துமே சவ உடல்களாகவே இருந்தது. பெரும்பாலான உயிர்கள் அந்த இடத்திலே பிரிந்து விட்டன. தற்போது வரை 34 நபர்களின் உயிரானது பிரிந்திருக்கிறது. இந்த கரூர் மருத்துவமனை முழுவதும் சடலங்களாக தென்படுகிறது. இந்த மார்ச்சுவரிக்கு வெளியே அவரது உறவினர்கள் அழுது கொண்டும் குழந்தை கொண்டும் என்ன செய்வது என்று தெரியாமல் தங்களுடைய அண்ணன்களை, தங்களுடைய பெற்றோர்களை, தங்களுடைய குழந்தைகளை இழந்து தவிக்கக்கூடிய அந்த ஒரு அவல நிலையானது கரூர் முழுவதும் மரண ஓலங்களானது கேட்டுக்கொண்டிருக்கிறது.